ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் சாய்காவின் கிச்சன். இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வீடியோக்கு கீழே வர ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்ட்டான சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது ரைஸ் சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்கும். ரொம்பவே குயிக்காகவும் ரெடி பண்ணிடலாம். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவு சோம்பு, கூடவே அரை ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் அளவு மிளகு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இது கூட பிரியாணி மசாலா ஐட்டமான ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி, அனாச்சிப்பூ 1, கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நல்லா அது எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இது கூட அரை மூடி அளவு தேங்காய் பல்லு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இது கூட போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இது கூட ஒரு பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அதே கடாயில் 1.5 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணது அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதனதுக்கப்புறமா இது கூட 1.5 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக இது கூட பொடியாக கட் பண்ண ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளியோட பச்சை வாடை இல்லாமல் நல்லா மீடியமான ஃப்ளேம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஆல்ரெடி வதக்கி எடுத்து வச்சுருந்த அந்த தேங்காய், மிளகு, சோம்பு கூட ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள், 2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணி அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா ஆட் பண்ணி கூடவே 4 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா திக்கான பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கன் பீசஸ் அதில் சேர்த்து அதையும் நல்லாவே வதக்கிக்கலாம். சிக்கன் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இந்த வெங்காயம் தக்காளி வதக்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறமா அந்த கிரேவியில் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் மீடியமான ஃப்ளேமில் வச்சு சிக்கன் நல்லா வேகிற அளவுக்கு விட்டுருங்க. சிக்கன்லாம் நல்லா வெந்து நல்லா இது கிரேவிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்குமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி வேற ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த சிக்கன் கிரேவி இடியாப்பம், இட்லி, தோசை கூட சாப்பிட்டாலும் ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம். டேஸ்ட் வந்து